அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் நேசத்துக்கு, எங்களை அனுப்பும் நேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வழி நடத்தும். மகா பரிசுத்தமும் இரக்கும் கிருபையும் தயவும் கொண்ட அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, முதளவிட்ட கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை கூட்டி வந்தீர்.
உம்மை தொழுது உம்மை ஆராதித்து உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி எங்களுடைய குற்றங்குறைகளெல்லாம் உமது சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் உம்மை கனப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை தந்தீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, தேவரீர் என்ன சொல்ல சித்தமாயிருக்கிறீரோ உமது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, நீர் சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை எங்களோடு பேசும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, நாம் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நாம் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்ம சேர்ந்த இடம் நல்ல இடம் தானா அப்படின்னு பார்க்க போறோம். நாம் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14 25 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நாடுங்கள்னா என்ன அர்த்தம்? பிரயாசப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். உலகத்தில் நாம எல்லாரோடையும் சமாதானமாய் இருக்க முடியாது. முடியுமா? யாவரோடும் சமாதானமாய் இருக்க முடியாது. நாம பரிசுத்தமா இருக்குள்ளவர்களா இருக்க முடியாது. ஆனால் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நிச்சயமாக முயற்சி திருவினை ஆக்கும். நிச்சயமாக அந்த முயற்சி கைகூடும். ஒருவேளை பல வருஷங்கள் எடுக்கலாம். தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்க இவங்களோட சமாதானமா இருக்கணுமே, இவர்களுக்கும் எனக்கும் பகை இருக்கிறதே, இந்த பகையில் நான் விடுவிக்கப்படுவது எப்படி? நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினதால் அது என்னுடைய இருதயத்தை வாதிச்சிட்டு இருக்கிறதே. எப்படியாவது இந்த குடும்பத்தோடு, இந்த மகளோடு, இந்த மகனோடு நான் சமாதானமாக வேண்டுமே என்று நாம் நம்முடைய இருதயத்திலே வாஞ்சை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபம் பண்ணுனா நிச்சயமாக எதிர்பாராத ஒரு நாளிலே அதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வாய்க்க செய்வார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 9.5 வருடமா என்னுடைய சகோதரன் என்கிட்ட பேசல. 9.5 வருஷம். ஆனா டெய்லி நான் என்னுடைய ஜெபத்துல அதை வச்சுட்டே இருந்தேன். என் மனைவி சொல்லுவாங்க, பாரு இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு டெய்லி, இது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஊருக்கு போற நேரத்துல என்னை பார்க்கணும்னு விரும்பினாங்க அவங்க. நானும் என் மனைவியும் போனோம். எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க வீட்டில் சாப்பிட்டோம். பல 9.5 வருஷமா அவங்க வீட்டுக்கு நான் போகல. ஆனா இப்ப ஒவ்வொரு தடவையும் போகும்போது அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் சமாதானமா போய் இந்த வாரமும் 1.5-2 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொன்னேன். சுவிசேஷத்தை எடுத்து சொல்லிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டு தான் வந்தேன். சமாதானம் இல்லைன்னா அந்த ஆத்துமா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படுங்கள், நாடுங்கள். அதே மாதிரி பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பிரயாசப்படுங்கள். ஏன்னா சுற்றி ஃபுல்லா பாவம் இருக்கு நம்மை சுற்றிலும். ஒரே நாளில நம்ம பரிசுத்தமான மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை வெறுக்க ஆரம்பிக்க வேண்டும். பாவங்களை வெறுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்கத்தான் நாம் பரிசுத்தத்தை நோக்கி ஓட முடியும். அதான் சொல்றார், நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னாரே. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அது 1 பேதுருல சொல்றாரு.
நம் ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டிய காரியம் நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே. ஆக இந்த காரியத்திற்காக நாம் நாட வேண்டும், ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்ப இதுல ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலே கசப்பான வேர், யார் மேலாவது கசப்பு இருக்கும் என்றால் நாம் தேவனுடைய கிருபையை இழந்து போவோம். வசனம் அப்படித்தானே சொல்லுது. எனக்கு வசனத்தை சொல்றதுதான் பழக்கம், கதை சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, நீங்க அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி. நம்முடைய இருதயத்திலே கசப்பான வேர் யாரை குறித்தாவது முளைத்து எழும்புமானால் தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போவோம். தேவனுடைய கிருபை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, இப்பொழுது அறியாத காலங்களே தேவன் நம்மை கிருபையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வசனம் வரும்போது வசனம் நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடும். இந்த வசனம் உங்களுக்கு அன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே சொல்லப்பட்டதை ஏன் ஒன்னு மாத்திக்கல? ஏன் நீ சமாதானமாக பிரயாசப்படல? ஏன் நீ பரிசுத்தமாக பிரயாசப்படல? கர்த்தருடைய வசனம் அது நம்மை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்க கூடாது. இதுல கலக்கம் உண்டாக்குதலும் இருக்கு, கலகம் உண்டாக்குதலும் இருக்கு. கலக்கம் என்பது நமக்குள்ளே உண்டாக்குகிற கலக்கம், கலகம் என்கிறது மற்றவர்களுக்கு முன்பாக உண்டாக்குகிற கலகம். இந்த ரெண்டுமே உண்டாகும். ஏனென்றால் நமக்குள்ள கசப்பு இருக்கும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் கலக்கம் இருக்கும், நம்ம கலகம் உண்டாக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சமாதான குறைவு இருக்கிறதுனால நமக்குள்ள எரிச்சல், கோபம் வந்துகிட்டே இருக்கும். பிசாசு நம்ம அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான், புரியுதா? பார்க்கும் போதெல்லாம் கோபத்தை கொண்டுக்குவான், பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலை உண்டு பண்ணுவான். அடுத்தது அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இதனால் அநேகர் தீட்டுப்படுத்தப்படுவார்கள், அநேகர் பின்மாற்றம் அடைவார்கள், அநேகர் இடரல் அடைவார்கள். கர்த்தருடைய சபையில் அதே மாதிரி ஒரு காரியம் இருக்கும். இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்றோம்? 11 மணிலிருந்து 12 மணி வரை ஜபத்தில் வைக்கிறோம். இந்த ஆண்டவரே, கர்த்தருடைய சபையில ஒரே மனதும் ஒரே ஆவியும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சபையில கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இருக்கக்கூடாது ஆண்டவரின். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடி ஜபிக்கிறதுல என்ன ஒரு ரகசியம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். கூடி ஜபிக்கிறதுல ஒரு நன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? விறகு எல்லாம் இருப்பீங்க தானே, விறகு எரிக்க பழக்கம் இருக்கு தானே எல்லாருக்கும், பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் பண்றது இல்லை, ஸ்டவ்வில் தான் பண்ணுவீங்க. ஒரு 10 விறகை தூக்கி வச்சு என்ன பண்றீங்க? எரிக்கும் போது அது எவ்வளவு எரியும்? ஒரே ஒரு விறகு வச்சா எவ்வளவு எரியும்? தீ நல்லா எரியும் தானே? அதுதான். அதுல ஒன்னா தூக்கிட்டோம்னா எரியறது குறைஞ்சிரும். அதான். அப்போ எத்தனை பேர் அதிகமாக கூடி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு அக்கினி நெருப்பா நாம எழுந்து நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும். இதுதான் ரகசியம். அதை விட்டுட்டு அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்னா உன்னுடைய பங்கு என்ன? கர்த்தர் அப்படியே பற்றி எரிய வைப்பார். இந்த ஜெப ஆவியோட வீட்டுக்கு போவீங்க, நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கும். அப்படியே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அந்த கசப்பான வேர் நமக்கு உண்டாகும் என்றால் கலக்கமும் உண்டாகும், கலகமும் உண்டாகும். அநேகர் தீட்டுப்படுத்தப்படுவார்கள், அநேகர் இடரல் அடைவார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போய்விடுவோம்.
கர்த்தருடைய வசனம் மாறாது. புரியுதுங்களா? அதனால யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும், கர்த்தருடைய சபையில வருகிற எந்த மனிதனும் வேசிக்கள்ளனாக விபச்சாரக்காரனாக இருக்கக்கூடாது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஏன்? 2 காரியங்களுக்கு ஆண்டவர் விலகி ஓட சொல்றார். ஒன்னு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். கர்த்தருடைய சபைக்கு வந்தவன் யாரு? ஒன்று, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும். 2வது, வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். அப்ப இந்த 2 காரியத்திற்கும் விலகி போக வேண்டும். அடுத்தபடியாக, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இந்த ஏசாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப். 2ம் வயத்துல இருக்கும் போதே அடிச்சுக்கிச்சு. 2 என்ன பண்ணிச்சு? ஏசாவும் யாக்கோபும் வயத்துல இருக்கும் போதே ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா ரெபேக்கா போய், இது என்னவாகும், 2 அடிச்சுக்குத, நம்ம என்ன யார்கிட்ட போய் கேட்க போவோம்? டாக்டர் கிட்ட. டாக்டர் பயங்கர ஃபைட் உள்ள நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் விட்டா குறி சொல்றவங்க கிட்ட கேட்க போவோம். அப்படிதானே? இந்த ஜாதகம் அதெல்லாம் எடுத்துட்டு போய், என்னங்க தெரியல, சரியான ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவோம். அவங்க அப்பாவும் தேவனுக்கு பயந்தவர், அம்மாவும் தேவனுக்கு பயந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தா அவங்க எங்க போவாங்கன்னு பாருங்க. ஏனென்றால் ஈசாக்கு மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெபேக்காளை எலியேசர் கூட்டிட்டு வரும்போது இவர் தியானம் பண்ண போயிருந்தார். யாரு? ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்தார். இந்த அம்மாவும் ஆண்டவருக்கு பயந்ததுனால இது என்னமாய் முடியுமோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றிருந்தாள். தாயின் தகப்பனும் ஆண்டவருக்கு பயந்தவங்க கர்த்தரிடத்தில் போய் கேட்க போனாங்க, இது என்னவோ காரியமா இருக்குமோன்னு சொல்லிட்டு. இந்த ஏசா ரொம்ப பசியோட வரான். பசியோட வரும்போது இந்த யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், பயத்தங்கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படியே சோர்ந்து போயிருக்கிறேன், இளைத்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் இளைத்திருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயத்தங்கூழ் கூடுன்னு. அவன் விவரமான ஆளு, வேற எதுவுமே கேட்கல. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்து போடுவியான்னு கேட்கிறான். டார்கெட் வச்சு அடிக்கிற ஆளு யாரு? யாக்கோபு. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருவியா? இவன் என்ன கேட்கிறான்? நான் தான் சாக போறனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? பிள்ளைகளே நல்ல எச்சரிக்கையோட கேளுங்க. நான் தான் சாக போறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அதை நான் உனக்கு கொடுத்துட போறேன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவன் என்ன ஆணையிட்டு கொடுன்ட்டான். என்னது? கர்த்தர் அதை கேட்டார். ஆணையிடுறதை யாரு கேட்கறது? நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா வாயில ஏதாவது வடை சுடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டுட்டே இருப்பார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாயின் வார்த்தைகளை. சேஷபுத்திர பாகத்தை உனக்கு கொடுக்கறேன்னு ஆணையிட்டு கொடுத்துட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? நல்ல வயர் நிறைய பயத்தங்கூழ சாப்பிட்டுட்டு போயிட்டான்.
ஒரு நாள் வந்தது, அவங்க அப்பா ஈசாக்குக்கு கண்ணு காணாம போச்சுது. அந்த நேரம் நைசா ஏமாத்தி யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். யாருக்கு வச்சிருந்த ஆசீர்வாதம்? ஏசாவுக்கு. அவன் அப்படிதான் சொல்றான், தன்னுடைய மகனாக மூத்த குமாரனாக ஏசாவை பார்த்து சொல்றான், நான் எப்ப சாக போறனோ தெரியாது, என் கண்ணெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிட்டு கொளுத்து கொளுத்து சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, கண்ணு இருளடைஞ்சு போச்சு. நீ போய் காட்டுக்கு போய் ஏதாவது வேட்டையாடி கொண்டு வா, அத எனக்கு பிடிச்ச பதார்த்தமா சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவன் போய் காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்காரருக்கு என்ன டேஸ்டா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நல்ல மனைவி. என்ன மனைவி? நான் ஏற்கனவே சொன்ன அவள் கர்த்தருக்கு பயந்தவள். கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு வந்ததுதான் புருஷன் வீட்டுக்கு. அவ திருப்பி எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னது கூட கிடையாது. அப்படி பைபிள்ல எழுதவே இல்லை எங்கேயும். எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், என்ன அண்ணனை பார்க்கணும், ஒரு தடவை சொன்னது மாதிரி சரித்திரமும் கிடையாது. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்தவன் ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரன் எலியேசர். அவ மாப்பிளையும் பார்க்கல. ஈசாக்கு கருப்பா சிவப்பா, புள்ளமா நெட்டையா, குண்டா ஒல்லியா, ஒண்ணுமே தெரியாது. நல்ல அண்ணன். எம்மா நீ போறியா? நான் போகிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் நிறைய யார்கிட்ட படிக்கணும்? ரெபேக்கால்கிட்ட படிக்கணும், ரூத்துக்கிட்ட படிக்கணும். மாமியார்கள் எல்லாம் நகோமி கிட்ட இருந்து படிக்கணும். எல்லாம் பைபிள்ல தானே இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, இவன் வேட்டையாட போன உடனே ஆட்டை அடிச்சு நல்ல டேஸ்டா செய்து சின்ன மகன்கிட்ட கொடுத்து, அவன் என்னெல்லாம் ஏமாத்து வேலை பண்ண அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லை, கூட்டி அனுப்பிட்டான். அனுப்பி தன்னுடைய மூத்த குமாரனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அவன் சொல்றான், நீ கொண்டு வந்து நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு தான் சொல்றான். அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். இவன் போயிட்டு திருப்பி வந்தான். அவன் வேட்டையாடி கொண்டு வந்ததை செய்து கொண்டு வந்து வரான். ஐயோ நான் ஏமாந்து போயிட்டனேன்னு சொல்றான் தகப்பன். ஆனாலும் என் ஆசீர்வாதத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான்ப்பா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அப்பதான் கேட்கிறான் அவன், என் தகப்பனே, அப்பான்னெல்லாம் கூப்பிடுறதில்ல. அப்பா என்கிற ட்ரேட்மார்க்கு பிதாவுக்கு மட்டும்தான் பைபிள்ல இருக்கு. அதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்க பாருங்க, என் தகப்பனே, ஒரே ஒரு ஆசீர்வாதம் தானா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கலையா? அழுறான், புலம்புறான், எல்லா இதுவும் பண்றான், அவனுக்கு கிடைக்கல. இது என்ன பாடம் நமக்குன்னா, சின்ன சின்ன சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது அதை மேற்கொள்ள முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த பசியை அவன் தாங்கி இருந்தான்னா, ஒருவேளை அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டிருப்பானா? அன்னைக்கு அந்த பசியை தாங்க முடியாம, நான் உயிருடைய இருக்க போறேன், நான் தான் சாக போறேன், எனக்கு எதுக்கு அந்த சேஷபுத்திர பாகம்னு சொல்லி அவன் உதாசீனப்படுத்ததுனால அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன சோதனைகள் வரத்தான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போற பழகிக் கொள்ளுங்கள். சோதனை இல்லாத மனுஷன் கிடையாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது, பசி துன்பம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நமக்காக ஒரு ஆள், ஒரு தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்ம கைவிடுவதே இல்லை. ஒருபோது அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து விடாதீர்கள்.
முறுமுறுத்து கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. சீனாய் மலையின் கொடிமுடிகளே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். யாத்ராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் கூடி வர செய்தார். மலைக்கு பக்கத்துல எல்லாரையும் கூடி வரச்சை அப்படின்னு சுமார் 35 லட்சம் மக்கள் கூடி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? மலையில தொடக்கூடாது. ஒரு எல்லையை கொடுத்து மலையில தொடக்கூடாது, மிருகமாகலும் தொடக்கூடாது. தொட்டால் அவர்கள் கல்லறியுண்டு சாக வேண்டும் அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும். பயங்கரமான ஒரு கட்டளையை தேவன் கொடுத்தார். பயங்கரமான அக்கினி மத்தியில எக்கால சத்தம், பயங்கரமான சத்தத்தோடு தேவன் தன்னுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கொடுக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த கட்டளையை கொடுக்கிறார். அப்போ அந்த கட்டளையை பார்த்து பயந்து ஜனங்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். அந்த சத்தம், எக்கால சத்தம் தொனிக்கிறத பார்த்து, இடிமுழக்க சத்தம் தொனிக்கிறத பார்த்து ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். மோசேயும் நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொன்னான். மோசே என்ன சொல்றான்? நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்கிறது. மோசேக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியுமா தெரியாதா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே யாரு தரிசிச்சாச்சு? மோசே தேவனை தரிசித்தார். முச்செடியின் நடுவிலே அங்கேயே மோசே தேவனை மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். முச்செடியில் அங்க அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கிறார். எல்லாம் பார்த்து கர்த்தருடைய சத்தத்தை பல தடவை கேட்ட மோசே இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் என்று 10 வாதைகள் அங்கே நடந்தது எகிப்திலே. அந்த 10 வாதைகளும் எப்படி எப்படி நடத்த வேண்டும் என்பதை தேவ சத்தத்தை கேட்டு செய்த மோசே. ஆனால் இப்பொழுது தேவன் அக்னிமயமாக சீனாய் மடியின் கொடிமடியிலே இறங்கின போது பயந்து நடுங்குகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நீர் கர்த்தரோடு பேசும். ஆனா இந்த மோசே என்ன? அவனும் பயந்து நடுங்குகிறான். அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏறி மலைக்கு மேல வான்னு சொல்லிட்டு அவன் மலைக்கு மேல ஏறி போறான். அக்னிமயமான அந்த சூழல்ல தான் மலைக்கு மேல ஏறி போறான். யோசனை பண்ணி பாருங்க, பயந்து நடுங்கிறவன் எவ்வளவு நடுக்கத்தோட போவான் ஆண்டவர் பக்கத்துல. பாருங்க என்ன இருந்துட்டு இருந்தது அங்க? பயங்கரமான நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது மலைக்கு மேல. அந்த நெருப்பு இருந்தது, அக்னி நடுவுல இருந்து தான் தேவன் பேசுறார். அங்க நீங்க வரல, அங்க நீங்க வரல, அதான் சொல்றாரு. புரியுதா? அப்போ எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. புரியுதா? நீங்க எங்க வந்து சேரல? 19ஆம் வசனத்தை தான் வாசித்துட்டு இருக்கேன். அப்போ எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஆனா நீங்கள் எங்கு வந்தீர்கள்? இந்த புதிய ஏற்பாட்டு சபை எவ்வளவு விசேஷித்த தன்மை உடையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கு வந்து சேர்ந்தீர்கள்? நம்முடைய
செய்தி தலைப்பு என்னது? நாம் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். 22வது வசனம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் நான் வருகிறேன். அப்புறம் நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், இது எந்த சீயோன் மலை? இது எந்த சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்? எருசலேமிலே ஒரு சீயோன் மலை இருக்கிறது. ஆனால் இங்க பரம எருசலேம் என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? சீயோன் மலையில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரம எருசலேம் இருக்கிற இடம், பரம எருசலேம் என்கிறது ஒரு பட்டணம். அந்த பரம எருசலேம் இருக்கிற பட்டணம் பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை. சங்கீதம் 121 நாம சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அந்த பர்வத்தின் மேலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப இந்த சீயோன் மலை என்கிறது பூமியில இருக்கிற சீயோன் மலை இல்லை. பூமியில கூட எருசலேம் பட்டணம் 3 மலைகளுக்கு மேல் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சீயோன் மலை, மோரியா மலை, ஓபேல் மலை. இந்த 3 மலைகளுக்கு மேலதான் எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அதே போல பரலோகத்திலையும் அதே மாதிரி பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராயின்னு சொல்லல. வசனங்கள் ரொம்ப அழகா இருக்கு. பர்வதங்களுக்கு நேராக, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சங்கீதம் 48 இருக்கா? சரி, 48:2 பாத்தீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். அந்த எப்படி இந்த பூமியில பர்வதங்களுக்கு மேல எருசலேம் பட்டணம் இருக்கிறதோ, அதே போல பரலோகத்தில் இருக்கிற பர்வதங்கள், இந்த சீயோன் பர்வதம், மோரியா பர்வதம், ஓபேல் பர்வதம் அங்க இருந்து ஆகணும். அதுக்கு மேலதான் எங்க இருக்குது? பரம எருசலேம். இந்த பரம எருசலேம் இறங்கி வராது. பல தடவை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்குதுன்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்காது, இது பரலோகத்துல தான் இருக்கும். இது பரம எருசலேம். பூமிக்கு இறங்கி வருகிறது புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்று 2-3 இடத்துல பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டு சபை நீங்கள் எங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் சீயோன் மலையினிடத்திற்கும். எந்த சீயோன் மலையினிடத்திற்கு? பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை. அந்த சீயோன் மலையிலே மேல் இருக்கிற பரம எருசலேம். புரியுதா? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் ஆகிய பட்டணத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள். அந்த பரம எருசலேம் ஆகிய பட்டணத்திலே தேவனுக்கு பணிவிடை செய்கிற 1000-10,000 கொடானு கோடி தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். இன்னும் சில காரியத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனம், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமான சபை. பரலோகத்துல பேர் எழுதினவங்க, கன்ஃபார்மா பேர் எழுதினவங்க 3 பேர் பைபிள்ல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 3 பேருக்கு பேரு கன்ஃபார்மா பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்குன்னு இருக்கு, பைபிள் எழுதி இருக்கு. ஒன்று மோசே. மோசே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பேர் எழுதப்பட்டது. ஆண்டவரே,
இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, ஒன்னும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, இவங்களை அழிச்சு போடாதே ஆண்டவரே. என்னது? மோசேக்கு விரோதமா கல்லெறிகிறவனும் அவனு தான். நம்மன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை இவனு எல்லாம் இவனுக்காக நான் ஓடினேன், இவன் கல்லறிற ஆண்டவரே, போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, அப்படிதானே சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே ஒன்னும் செய்திராதுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை வாசிக்கலாம், யாத்ராகமம் 32:32 வாசிக்கலாம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். ஆண்டவரே, அவங்க கொடுமை பண்றவங்க தான், அநியாயம் பண்றவங்க தான், என் மேலேயும் கல்லறிய வந்தவன் தான், ரொம்ப மோசமான பயல்வதான். ஆனாலும் அவர்களை மன்னித்தருளும். அவர்களை மன்னிக்கிறதுனா மன்னி ஆண்டவரே, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட மோசே பாருங்க. 35 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய போராட்டம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை. பரிசுத்த பவுல் 2 பேரை பேரை சொல்றாங்க பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடல் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாருடைய நாமங்கள்? எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும். புரியுதா? அப்ப கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க சொல்லிட்டு கீழே ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த எயோதியாளுடைய நாமம், சிந்திக்கையாளுடைய நாமம் எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பரிசுத்த பவுல் நோட் பண்றார். அப்ப 3 பேருடைய நாமங்கள் கன்ஃபார்மா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாமம் எழுதப்படணுமா வேண்டாமா? இப்போ அந்த 12:23 வரலாம். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமானுடைய சபை, அந்த சபையினிடத்துக்கு நாம வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் சொல்லுறாரு பாருங்க. முதல்ல சியோன் பர்வதம், சியோன் மலை, அதற்கு மேல பரம எருசலேம், 1000-10,000 தேவ தூதர்கள் சேவிக்கிற இடம், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாய சபையினிடத்திற்கும். அவர்களுடைய பேர் எழுதப்பட்டிருந்தா நம்ம அங்க போனோம்னா நம்ம பேர் என்ன பண்ணிருப்பட்டிருக்கோம்? எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலைன்னா கன்ஃபார்மா நரகத்துக்கு போக வேண்டியதான். எப்படிங்க சொல்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லல. யாரெல்லாம் அந்த சர்வசங்கமான சபையினிடத்திற்கு போகலையோ, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அங்கதான் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இயேசு கிட்ட போய் அங்க போய் என்ன விவாதம் பண்ணிட்டெல்லாம் இருக்க முடியாது. விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்ன ஆண்டவரே, நான் அங்க ஓடனேன், இதை பண்ணேன், சபைக்கெல்லாம் போனேன், நிறைய காணிக்கெல்லாம் கொடுத்தேன், நீங்க என்ன எங்க கொண்டு தள்ளிட்டீங்க? அக்கினி என் பேரை ஏன் ஆண்டவரை நீங்க எழுதல ஜீவ புஸ்தகத்துல? கேட்கலாம் முடியாது. அதனால ஜீவ புஸ்தகத்துல எப்படியாவது பேர் எழுதிடணும். அதுக்கு தான் இந்த சபைக்கு வர்றது. எப்படியாவது நரகத்துக்கு நாம் தப்பு வைக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உபதேசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. புரியுதா? அப்போ
பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமான சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், தேவன் அங்கதான் இருக்கிறார் பார்த்தீங்களா, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். பரலோகத்தில் இங்க பூரணராக்கப்பட்டவருடைய நீதிமான்களுடைய ஆவிகள் பரலோகத்தில் எங்க இருக்கு? தேவன்கிட்ட இருக்கு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும்னு பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பிரசங்கி 12:7 வாசித்து பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆவி தன்னை தந்த தேவனிட்ட போவோம். இந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எங்க போவோம்? தன்னை தந்த தேவனிட்ட போவோம். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில இருந்து பாதாளத்தில் இருக்கிற இளைப்பாறுதல் இருக்கிற பரிசுத்தவானுடைய ஆத்துமா எழும்பி பரலோகத்திலிருந்து இந்த ஆவி இறங்கி எல்லாம் இணைஞ்சி உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோட எதிர்கொண்டு போவார்கள். தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆத்மாவும் சேர்ந்து எங்க போயிடுச்சுன்னு. ஆத்மாவும் ஆத்மாவெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆத்மாவுக்கும் பாதாளத்துக்கும் நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், தாவீது சொல்றான் இயேசுவை குறித்து. யோபுடைய புஸ்தகத்தில் நீங்க ஆத்மாவுக்கும் பாதாளத்துக்கும் எங்க தொடர்புகளை பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது, என் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்புவித்தீர், இப்படிலாம் இருக்கும். அவ ஒரு பரிசுத்தவான் பரதீசெல்லாம் எங்க போகல, மேல போகல, இன்னும் கீழே தான் இருக்கு. இயேசு எப்ப ரகசிய வருகையில வர்றாரோ அது வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய ஆத்மா எங்க இளைப்பாரி ஆகணும்? பரதீசில இளைப்பாரி ஆகணும். அதுக்கு முன்னாடி இருந்த ஆத்துமாக்கள் எடுக்கப்பட்டு இயேசு போகும்போது போயிடுச்சு, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள். ஆனா இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. இந்த ஆவி அங்கிருந்து வரும். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி பரலோகத்திலிருந்து வந்து இந்த ஆத்துமாவோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயல் பெற்று நாம எங்க போவோம்? கர்த்தரை எதிர்கொண்டு போவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஸ்தோத்திரம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் எங்க போயிருக்கும் பாருங்க. எவ்வளவு ஸ்டெப்பா ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க. அடுத்தபடியாக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மோசே. இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும் நீங்க. பழைய உடன்படிக்கைக்கு பேரு பழைய ஏற்பாடுன்னு பேர், புதிய உடன்படிக்கைக்கு பேரு புதிய ஏற்பாடுன்னு பேர். அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே கர்த்தராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆரம்பிக்கும். மத்தேயு 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22 இடியுதூர் வரைக்கும் இந்த வார்த்தை ஆரம்பி. வேணா படிச்சு பாருங்க. மத்தேயு 1:1 என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அந்த முதல் வசனத்திலேயே புதிய ஏற்பாடு அப்படிதான் ஆரம்பிக்கும். கடைசி வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துன்னு தான் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாடு முடியுது. புதிய ஏற்பாடின் மத்தியஸ்தர் யாரு? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு அந்த ராப்போஜனம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? புது உடன்படிக்கையும் இரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு கொடுக்கிறாரு. பழைய உடன்படிக்கை மோசேவை கொண்டு தேவன் ஏற்படுத்துகிறார். அப்ப புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும்
நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்கணும் புரியுதா? எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம் சொல்லிட்டு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசி இருக்கும்? தேவனே இவன் அண்ணன் கொன்னுபிட்டான், அதானே பேசியிருக்கோம். தேவனே நான் உங்களுக்கு பிரியமான காணிக்க தானே கொடுத்தேன், என் மேல நீங்க பிரியமா தானே இருந்தீங்க, ஆனா என் அண்ணன் என்ன அடிச்சு கொன்னுபிட்டான், என்ன கொன்னுபிட்டான். இதுதான் பேசிக்கிட்டே இருந்திருக்கும் ஆபேலுடைய ரத்தம். ஏன்னா முதல் கொலை அது. தன் சகோதரனை நம்பி வயல்வெளிக்கு போனா சகோதரன் யார் மேல இருந்த கோபத்தில் அடிச்சான். அதுல ஆபேல் செய்த தப்பு என்ன? ஆபேல் ஒரு தப்பும் பண்ணல. உண்மையான மனதுக்கு ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தினான். காணிக்கையை செலுத்தினதுனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப கோபம் தெய்வத்துக்கு மேல இருக்க கோபம் இவனுக்கு எரிச்சலா வந்தது. அவன் தம்பியை அடிச்சு கொண்டுட்டான். இப்ப அந்த ரத்தம் எப்படி பேசிட்டு இருக்கும்? ஆண்டவரே நான் உமக்கு நல்ல காணிக்கை கொடுத்தேன், நீங்க என் மேல பிரியமா இருந்தேன், இங்க என்ன அண்ணன் என்ன அடிச்சு கொண்டுட்டான். இதுதான் நடந்திருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. யாருடைய ரத்தம் சிந்துறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணி விடாதீர்கள், ஆட்பட்டு விடாதீர்கள். நேராகவோ மறைமுகமாகவோ ரத்தம் சிந்துவதற்கு நீங்கள் ஆட்பட்டு விட்டால் அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அந்த இரத்த பழி ஒரு நாளும் விலகாது. அதனாலதான் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொன்ன வார்த்தை, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுனா எதுக்குங்க ரத்த பழி வருது? எதுக்குங்க சண்டைக்கு போறோம்? எதுக்குங்க தூண்டி விட போறோம்? எதுக்குங்க கசப்பு வருது? இருதயத்திலே கசப்பு வரும் என்றால் கலக்கம் உண்டாகும், கலகம் உண்டாகும், பகை உண்டாகும், எரிச்சல் உண்டாகும், சண்டை உண்டாகும், ரத்த பழி உண்டாகும். அது நேராவது இருக்கும், மறைமுகமாவது இருக்கும். அதான் இதை ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். ஆபேலுடைய ரத்த பழி நோய்க்கு கூப்பிட்டுட்டே இருந்தது, எங்க அண்ணன் என்ன கொன்னுட்டான். ஆனால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுவும் என்ன பண்ணுதுன்னா, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம், சில வசனங்களை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது மிகவும் நிச்சயம். எவ்வளவு நிச்சயம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறது. அடுத்த வசனம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இங்க
நம்மை பரிசுத்தமாக்குகிறது. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன பண்ணுது? நம்ம பரிசுத்தம் செய்கிறது. எப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கோம்னு பாருங்க. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. சும்மா ஒரு ரத்தம் சிந்தல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதோட ஒத்து வசனங்களை நீங்க எழுதிக்கோங்க. கொலோசியர் 1:14, 1 பேதுரு 1:19. கொலோசியர் 1:14 போடுமா? குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுனுடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த சபையில வந்திருக்கிற நம்ம தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஐஸ்வர்யம் என்னன்னு பாருங்க. ரட்சிப்பில்லாம மறுபடியும் பிறக்காம இருக்கிறவங்க கதை ரொம்ப மோசம் ஐயா. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டாய். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். தயவு செய்து இந்த காரியங்களை மனதில் வச்சுக்கணும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம் எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாயிருக்கிறோம். அவரோடு பக்கத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இஸ்ரவேலிற்கும் புறஜாதிகளுக்கும் மத்தியில் இருந்த பிரிவினை, பகையை சிலுவையிலே கொன்று இஸ்ரவேலர்களையும் புறஜாதிகளையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனம் இருக்கு. கொலோசியர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. பகையை கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் மத்தியில் இருக்கிற பிரிவினையை உடைச்சிருக்குது. இப்படி அநேக நன்மைகளை செய்திருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இந்த ரத்தம் சிந்துறது தான் அநேகர் ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு கடவுள், இயேசுவும் ஒரு கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, இயேசு ஒரு நபின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இயேசு சிலுவையில ரத்தம் சிந்துனதை ஒத்துக்கல. ஏன்னா இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது நல்ல காலையில நான் தியானம் பண்ணிட்டு, ஏற்கனவே தியானம் பண்ணி எடுத்ததுதான். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் இன்றைக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து, நீ ஜெயிக்கிற அப்படின்னு வந்தது. என்ன ஆண்டவரே ஜெயிக்கிறேன்னு சொன்ன உடனே, ஜெயிக்கிறதுக்கு 3 காரியம் உண்டு பைபிள்ல. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்தில் எழுதும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தை காக்கணும் ஒண்ணு.
ரெண்டாவது போராட்டம் போராடி ஜெயிக்க வேண்டும். போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியுமா? சண்டை போட்டு தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும் இல்லையா? யார்கிட்ட சண்டை போடணும்ல 7 விதமான சண்டை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும்? ஓட்டம், ஓடி ஜெயிக்கணும். யாரு நான் தாண்டா முதல்ல ஓடுவேன்னு ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ அதனாலதான் பரிசுத்த பவுல் அதை எழுதின அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் தனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறார். அப்போ நீ ஜெயிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்தவுடன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து போகலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று இவ்வளவெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்க சீயோன் மலையிடத்துக்கு வந்தீங்க, பரம எருசலேம் இடத்துக்கு வந்துறீங்க, 1000-10,000 தேவ தூதர்களுக்கு இடத்துக்கு வந்தீங்க, அப்புறம் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்துக்கு வந்தீங்க, யாவரு நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு வந்தீங்க, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்துக்கு வந்தீங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இடத்துக்கு வந்தீங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். எல்லாம் சொல்லிட்டு நீங்க அங்க வந்தீங்கப்பா, ஆனா பேசுறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பூமியிலே மோசே மூலமா ஆண்டவர் பேசினார் பழைய ஏற்பாட்டில். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனவர்கள் தப்பி போகவில்லை. மோசே மூலமா சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு செவிகொடாமல் போனவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பைபிள்ல தானே இருக்குது. இதெல்லாம் கேட்டா நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால், பரலோகத்திலிருந்து பேசினவரை விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களுக்குள் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் என்னை விட்டு பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவனிடத்தில் பிரியமாயிராது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது பூமியிலே பேசின மோசேயை கொண்டு தேவன் பேசின வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனதுனாலே அவர்கள் தப்பி போகவில்லை. அப்படி இருக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தேவனுடைய பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு பூமியிலே அறிவித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை விட்டு விலகி போனால், அவரை விட்டு விலகி போனால் எப்படி தப்பி போவோம்? என்னங்க ஐயா இப்படி கண்டிப்பா போதிக்கிறாரு. கண்டிப்பா தான் போதிக்க முடியும். வசனத்துல தான் இருக்கிறது தான் எடுத்து போதிக்க முடியும். கர்த்தர் என்கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க யாராவது என் மேல கோபமா இருந்தா அது என் மேல கோபமாயிராது. இதை அனுப்பின பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினிட்ட நீங்க கோபப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? நானாவா எடுத்து வார்த்தையை சொல்றேன்? இருக்கிற வார்த்தையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப வாக்கு தத்தம் ரொம்ப பிடிக்கும் தானே? ப்ராமிஸ். இந்த வாக்கு தத்தத்தை எந்த பாஸ்டராவது சொல்லி இருக்கிறாங்களா ஐயா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாதம் ஒரு வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிற எந்த பாஸ்டராவது இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கிறாங்களா? என்ன வாக்கு தத்தம்? என்ன வாக்கு தத்தம்? இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது
வாக்குத்தத்தம் செய்திருக்கிறான்னு தானே போட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எந்த ஊழியக்காரன் கண்ணிலையும் மாட்ட மாட்டேங்குது ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே அழிக்கப்படும். வானம், பூமி, சமுத்திரம், நட்சத்திரம், சூரிய, சந்திர, நட்சத்திரம் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். எல்லாமே போயிடும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அடுத்த 2 வசனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இடம் அழிஞ்சு போகிற ராஜ்யம் அல்ல, அசைவில்லாத ராஜ்யம். அங்க நிலநடுக்கம் வராது, பூமி அதிர்ச்சி வராது, சுனாமி வராது, ஒரு அசைவும் வராது. அசைவில்லாத ராஜ்யம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். 8:30 மணிக்கு ஆராதனைனா 10:30 மணிக்கு வாங்க. ரொம்ப பயம், ரொம்ப பக்தி ஆண்டவர்கிட்ட. வாரம் தவறாம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை பண்ணுங்கன்னா வரமாட்டீங்க, வராதுங்க. ரேஷன் கார்டு ஒவ்வொரு மாசமும் வாங்கலைன்னா உங்களுக்கு ரேஷன் தரமாட்டேன்னு அரசாங்கம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது மாசம் மாசம் இடிச்சு புடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க தானே. இத்தனாம் தேதிக்குள்ள வரலன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காதுன்னா கியூல நிக்கிறீங்க, ரிசர்வேஷன் பண்ணிட்டு வரீங்க, எல்லாம் பண்ணி வாங்குறீங்க தானே. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு தேவ சமூகம் இங்க இருக்கிற நேரத்தில் 8:30க்கு வாங்கன்னா வரது கிடையாது. வாரம் தவறாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வாங்கன்னா வரது கிடையாது. ஏன் வரது கிடையாது? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த மெசேஜ்ல முதல்ல 2வது வசனத்தை பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. அப்படிதானே இங்க இருக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி. அடுத்த வசனம் ரொம்ப இன்னும் கடினமான வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நம்முடைய தேவன் சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 4:24 கொஞ்சம் வாசிங்களேன். அங்க இருக்கத அப்படியே ரெஃபர் பண்றாங்க. எங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். இந்த எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறத இன்னொரு இடத்துல சொல்லும் போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாவினைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையாகவும் உண்டாக்காமலும் சேவிக்காமலும் நமஸ்கரியாமலும் இருப்பாயாக. நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து. அங்க சொல்றார், வீட்டுல உங்க அப்பா அம்மா போட்டோவை வைங்க, ஆனா அதுக்கு இந்த தீபம் ஏத்துறது, மெழுகுத்திரி கொளுத்துறது, மாலை போடுறது வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. யாருக்கு? அப்பா அம்மா போட்டவ ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டி போட்டவ வச்சுக்கோங்க, ஒன்னு நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா என்ன பண்ணக்கூடாது? சும்மா ஒரு பொட்டு வைக்கிறது, அப்புறம் என்ன பண்றது, ஊதுவத்தி கொடுக்கிறது, மாலை கொளுத்துறது, அவங்க தெய்வங்கள் அல்ல. தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். அவர் எதை வேணாலும் பொறுத்துக்குவாரு, இதை பொறுத்துக்கவே மாட்டார். யாருக்கு வீட்டுல எங்கெங்க இருக்க தூக்கி குப்பையில போட்டுருங்க, அவ்வளவுதான். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை தவிர வேறே உண்டாயிருக்க வேண்டாம். அவர் சொன்னதுதான். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி,
அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அவர் ஒருவரையே பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்கு வச்சிருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தெய்வம் அவர் மகா மேன்மை உள்ளவர். அவர் சிட்சிக்கும் போது சிட்சிப்பார், அவர் அணைக்கும் போது அணைப்பார், அவர் ஆசீர்வதிப்போது ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்தாலும் நன்மைத்தான் செய்வார். ஏனென்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்கிறவர். இதை நம்முடைய மனதில் எப்போதும் நினைச்சிருக்கணும். அடித்தாலும் அவர் நன்மைக்கு தான் அடிப்பார். அதனால சர்வ வல்லமை உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் வேண்டாம். ஜெபித்து முடிக்கலாம்.